ஹலோ ஹாய் இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், அதோட மினியேச்சர்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்துவிடும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஸ்மார்ட் பாட்டில் செட் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 குட்டி குட்டி பாட்டில்ஸ் இருக்கும், எல்லாமே பிளாஸ்டிக் தான். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிட்ஸோட ஸ்கின் கேர், என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் எங்கே கேரி பண்ணாலுமே எனக்கு ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அண்ட் எல்லாரோட ப்ராடக்ட்ஸ்க்கும் நான் உங்களுக்கு ரேட்டும் சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கும் நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இது அட்டோகில் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இது என்னோட பெரிய பையனுக்கு யூஸ் பண்ணலாம். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1700 to 800 கிட்ட வரும். இது செட்டஃபில் பாடி லோஷன் என்னோட சின்ன பாப்பாவுக்கு. இது வந்து 950 வரும். அண்ட் செபாமேட்டோட ஃபேஷியல் க்ரீம் இருக்குது. இது வந்து என்னோட 2 கிட்ஸோட ஃபேஸ்க்கும் நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 1500 கிட்ட வரும். நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பம்ப் பண்ணி எடுத்துக்கிட்டேன், பிகாஸ் நான் 2 டேஸ்க்கு தான் ட்ராவல் பண்ண போகிறேன். எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். என்னோட மாய்ஸ்சரைசிங் பாடி லோஷன் க்ரீம். ஸோ நான் நிவ்யா அண்ட் வேஸ்லின் ரெண்டுமே வச்சுருக்கேன். எனக்கு வேஸ்லின் ரொம்ப பிடிக்கும் நிவ்யா கம்பேர் பண்ணால், பிகாஸ் வேஸ்லினோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நிவ்யா கம்பேர் பண்ணுற அளவுக்கு, வேஸ்லினோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வாவ் கிடையாது. பட் எனக்கு வேஸ்லின் என்னோட பர்சனல் ஃபேவரட் வேஸ்லின். அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலே ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, என்ன லோஷன் என்ன க்ரீம்ன்ட்டு. நம்ம பிகாஸ் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ என்னோடய பாட்டிலுக்கு நான் பாத் க்ரீம்னு போட்டுட்டேன். அண்ட் கெயூஷ்க்கு பார்த்திங்கன்னா நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னு போட்டுட்டேன். ஒரு சின்ன பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேபி லோஷன் சொல்லிவிட்டு நான் இது மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஸ்டிக்கர்ஸும் ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக ஒரு பாட்டில் இருக்குது ஷாம்புக்காக. ஸோ நான் 2 டேஸ் தான் ட்ராவல் பண்ணுறதுனால நான் ஷாம்பு எனக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் 3 பாட்டில்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை ஜஸ்ட் அதோட பாட்டிலில் எப்படி இருந்தோ அதே பொசிஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 4 pieces. It's not enough. What to do? ஸோ நான் அதோட கேப்பும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது நீங்கள் எந்த சைடு நீங்கள் ரொட்டேட் பண்ணாலுமே உங்களுக்கு அதோட நேம் அண்ட் க்ரீமும் எவ்வளோ எம்எல்ல இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். லைட்டாக நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமும் லோஷனும் கிடச்சிடும். ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இப்போ நம்ம செகண்ட் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோட மேக் ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா NC42. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் மாலில் போகும்போது நம்ம செக் பண்ணி வாங்குவோம்ல, ஸோ அதுக்கு நம்ம குட்டி பாட்டில் அவங்களே நம்ம கொடுப்பாங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த பாட்டில் நான் அப்படியே கலெக்ட் பண்ணி அப்படியே பத்திரமா வச்சுருந்தேன். ஸோ எங்கன்னா நான் ட்ராவல் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பாட்டில் நான் தூக்கிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது, பிகாஸ் நான் ரொம்ப லைட்டாக தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா எனக்கு 1 வீக் வரையும் கூட தாராளமாக வரும். அந்த குட்டி பாட்டில் கூட மேக்கோடது தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் ஷோரூமில் போய் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது குட்டி கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. இது நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரோட ஹேண்ட்பேக்லேயும் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் இருக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட் வாஷ். இது ஒரு குட்டி பேப்பர் மாதிரி தான் இருக்கும், ஹார்ட் ஷேப்பில், ஃப்ளவர் ஷேப்பில். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டும் கூட, பிகாஸ் நம்மளால் ஹேண்ட் வாஷ்லாம் எல்லா இடத்துலையும் கேரி பண்ணவே முடியாது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக எது வாங்குறீங்களோ இல்லையோ இது கண்டிப்பாக வாங்குங்க. எனக்கு பை 1 கெட் 1ல தான் கிடச்சிச்சு. ஸோ நான் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பர்பிள் வந்து எல்லோ ஃபினிஷ் ஆனதும் எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். அண்ட் இது என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, 10 மாதிரி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைப். எஸ், வெட் வைப்ஸ் தான் இது. ஸோ வெட் வைப்ஸ் ஆல்ரெடி சின்னதாக இருக்கும் பேக்கெட்ஸ்லாம், பட் இது கொஞ்சம் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த எடுத்து ஓரமாக வச்சுட்டேன், பிகாஸ் நான் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சீல்டாக இருக்கும், நம்ம அந்த கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம டெய்லி ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா இது உள்ள குட்டியாக இருக்கும் வெட் வைப்ஸ் எல்லாமே. ஸோ இதுவும் நம்மளோட ஹேண்ட்பேக்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப அழகாகவும் இருக்கும் எங்கேயாச்சும் வெளியே எடுத்துகிட்டு போகும்போதும். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக நீங்களும் வாங்குங்க.
ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பர்ஃப்யூம்ஸ் நம்ம எல்லாருமே வெளியே போனால் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். பட் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா யாரும் அதை அவ்வளோ சீக்கிரம் கேரி பண்ண மாட்டோம். ஸோ அதோட மினியேச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மினியேச்சர்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஹேண்ட்பேக்கில் ஈஸியாக கேரி பண்ணி போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? நெக்ஸ்ட் நம்ம டாய்லெட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சோப்போட பாக்ஸ் இது. ஸோ மோஸ்ட்லி சோப்பெல்லாம் நம்ம கேரி பண்ணும்போது ஒரு கவர் போட்டு பிகாஸ் அதோட வாட்டர்லாம் வெளியே வராமல் அப்படி தான் நம்ம கேரி பண்ணணும். பட் இதுக்கு தேவையே கிடையாது. வாட்டர் இருந்தாலும் எல்லா வாட்டரும் உள்ளேயே கலெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அந்த வாட்டர் எல்லாமே அண்ட் கிளியர் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட் இதோட குட்டி பாட்டில் இது. ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட வாட்டரும் இதுவும் வெளியே வர சான்சஸ் கிடையாது அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், பார்க்க க்யூட்டாகவும் இருக்கும். அண்ட் சானிடைசர் மஸ்ட். ஸோ அதோட குட்டி குட்டி சானிடைசர். அண்ட் இந்த ப்ராடக்ட் நான் சொல்லியே ஆகணும், இது வந்து டாய்லெட் ஸ்ப்ரே. ஸோ நம்ம பப்ளிக்கில் எங்கே போனாலும் இது டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். நான் வந்து இது ஒரு குட்டி ப்ளூ கலரில் 3 பேக் வாங்கியிருந்தேன். இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பெருசு ஒன்று இருக்கும், இது வந்து செகண்ட் சைஸ் இது. இதில் பார்த்திங்கன்னா எல்லா நான் வந்து டாய்லெட்ரிஸும் வச்சுருக்கேன். ஸோ இதில் ப்ரஷ்ஷு, சோப்பு, ஹேண்ட் வாஷ் அப்புறம் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தேவையானது எல்லாமே. அண்டு செகண்ட் ஒரு குட்டி பவுச் இருக்கும். அந்த பவுச்சில் பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி என்கிட்ட அந்த குட்டி மேக்கப் பேக் இருக்குது. அண்ட் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாப்பாவோட அந்த செபாமெட்டோட ஃபேஸ் க்ரீம் என்னால் அதில் குட்டி போட முடியல. பிகாஸ் நம்ம ரொம்ப லைட்டாக தானே யூஸ் பண்ண போகிறோம். அதனால இந்த ஒரு கோல்டன் கலர் குட்டி பாக்ஸில் வந்து நான் சீல் பண்ணிட்டு அதோட நேம் கூட நான் ஃபேஸ் க்ரீம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ப்ராடக்ட் எல்லாமே. அண்ட் செகண்ட் பவுச் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னோடய மேக்கப் பவுச்சாக நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் எங்கேயாச்சும் லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது அது எதுக்காச்சும் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு இதில் என்ன ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் என்ன ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் ஐ மீன் ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.